அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மே மாதம் பிறக்கப் போகிறது. ஏப்ரல் மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை, அல்லது ரொம்ப மோசம், அல்லது ஏப்ரல் மாதம் நல்லா இருந்தது. சரி, 3 விதம்தான். மோசம், நல்லா இருந்தது, பரவாயில்லை. அப்போ இந்த மே மாதமாவது ஏதாவது ஒரு வகையில் நல்லா இருக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இருக்கும். தனித்தனியாக பார்த்து விடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனால் 11ஆம் தேதிக்கு மேலே என்ன 11ஆம் தேதி அப்படி என்ன ஸ்பெஷல்? இப்போ கடந்த ஒரு 1.5 மாதமாக 12ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து பாவத்துவத்தை அடைந்திருந்த உங்களுடைய ராசிநாதன் மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாகிறார். ஐயா, என்ன நடக்கும்? இந்த ஒரு 1.5 மாதமாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகும். முக்கியமாக விரயங்கள், வீண் செலவுகள், வெட்டி அலைச்சல்கள் எல்லாமே விலகக்கூடிய தன்மைகள் இந்த மே மாதத்தில் 11ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. பிற்பகுதி 20 நாட்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே வர்றது எதையும் ஒரு தைரியமாக சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏங்க, இதை செஞ்சு முடிச்சிடலாங்க. ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. மனிதனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டாலே, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் விலகிட்டாலே எதையும் சமாளிக்க முடியும் இல்லையா? ஆக மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் இருந்ததை விட மே மாதத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல் நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மாத ஆரம்பம் 1ஆம் தேதியிலே பார்த்திங்கன்னா பௌர்ணமி யோகத்தில் தான் ஆரம்பிக்குது. பௌர்ணமி யோகத்தில் உங்களுடைய ராசியிலேயே ஒரு 15 நாட்களுக்கு சூரியன் இருப்பது, அடுத்து 2ஆம் இடத்திற்கு வருவது என்பது 5ஆம் அதிபதி ராசியின் உச்சத்தில் இருந்தால் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றதை காட்டுது. ஐயா, என்னங்க நடக்கும்? இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு திருமண உறுதி, மணமகன் யார் மணமகள் யார் என்பதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வாழ்க்கை துணை இளையவர்களுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு கல்யாணம் போன்ற விஷயங்களில் ஐயா 25 வயசாகிடுச்சு, 28 வயசாகிடுச்சு, திருமணம் எப்போன்னு தெரியல, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு யார் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இப்போது மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. காசு பணம் இல்லைங்க. போன மாதத்தில் கொஞ்சம் நிறைய விட்டுட்டேன். எனக்கு ஏப்ரலும் நல்லா இல்லை, மார்ச்சும் நல்லா இல்லை. ஏன்னா விரயங்களாக தான் இருந்தது. கூடுதல் செலவு. ஏற்கனவே உங்களுக்கு விரயச்சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. 2027 ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி வேறு ஆரம்பிக்கும். 7.5 சனியோட பிடியில் தான் இப்போ இருக்கிறீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு பொருளாதார நன்மை, குடும்பத்தில் நிம்மதி, சுக்கிரனோட தயவுனால் ஒரு புருஷனோ பொண்டாட்டியோ அம்மாவோ அப்பாவோ பிள்ளைகளோ ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து இருக்கக்கூடிய தன்மைகள். மிக மிக முக்கியமாக ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு வேலை நல்லா இருக்கிறது, தொழில் நல்லா இருக்கிறது, வியாபாரம் நல்லா இருக்கிறது போன்ற அத்தனை அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக உண்டு. 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் குரு பார்க்கிறார். அப்போ அது என்ன நடக்கும்? வயதான தாய் தந்தையர்கள் இவங்க சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்லதுகள் கண்டிப்பாக உண்டு. அப்பா ஏதாவது நமக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக இப்போ இருக்குது. எதையாவது ஒன்று கேட்டோம்னா கூட அப்பாவோ அம்மாவோ சரி இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். தொழில் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். எதையும் திடமான ஒரு முடிவு எடுக்க முடியும். கடந்த காலத்தில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவங்க எல்லாருக்குமே உடம்பு டக்குன்னு அப்படியே டெவலப் ஆகக்கூடிய தன்மைகள் என வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய தன்மை மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட 11ஆம் தேதிக்கு பிறகு அந்த 20 நாட்களும் எதையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க மே மாதம் எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பத்திலேயே சுக்கிரன் வலிமையாக உங்களுடைய ராசியிலே உட்கார்ந்துருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. ஒரு 10 நாள் தான் உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கப்புறம் கூட 2ஆம் இடத்திற்கு போய் அப்படியே புதனோட பரிவர்த்தனை அடைவார். ராசிநாதன் எப்போது சுபராகி ராசியிலேயே இருக்கிறாரோ அப்போது அந்த மாதத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இப்போ பாருங்கள், 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி, ராசியிலேயே ஒரு 10-15 நாட்களுக்கு சுக்கிரன் இருப்பது என்பது பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவாங்கள்ல, பழம் நழுவி பாலில் விழுந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான சில விஷயங்களில் அப்படியே மே மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது 70லிருந்து 80% கோச்சார அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் சாதகமாக இருக்குது. பாருங்கள், என்னதான் கோச்சார அமைப்பில் நல்லா இருந்தாலும் பிறந்த ஜாதகத்தில் தசாபுக்தி அமைப்புகள் நல்லா இருக்கணும். அது நல்லா இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் பணவரவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளில் கொஞ்சம் டல் அடிக்கிற 6-8 தசாபுக்தியாக இருந்தால் பெரிய கஷ்டங்களும் எதுவும் இருக்காதுங்க. கோச்சார அமைப்புகள் உங்களை கொஞ்சம் அப்படியே அனுசரித்து கொண்டு போயிடும். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப முழு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு மே மாதத்தில் உண்டு. கௌரவம் உயரும், அந்தஸ்து கிடைக்கும்,
மற்றவங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க. வேலை சார்ந்த விஷயங்களில் நிம்மதிகள் இருக்கும். அதாவது பட்டம், பதவி, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ப்ரொமோஷன் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு வகையில் பணத்தை விட்டுட்டா கூட அந்த பணத்தை திருப்பி சம்பாரிச்சிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே 20ஆம் தேதிக்கு பிறகும் வலிமையாக அமைகின்றன. ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தாலும் கூட 15ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கே அங்கே சூரியன் வந்து விடுகிறார். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை அமைப்புகள், அரசாங்கத்தில் ஒரு பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது அரசாங்கத்தில் அனுமதி பட்டா கேட்டிருக்கிறேன், ஒரு லேண்டு கேட்டிருக்கிறேன், அல்லது இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் அதிகாரி எனக்கு ஃபேவராக பண்ணணும், இதெல்லாம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கின்றன. இளைஞர்களுக்கு காதல் கைகூடும். நல்ல டைமுங்க. ஆண் பெண் உறவுகள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். யார் வாழ்க்கை துணை என்பதை நீங்களே தீர்மானிக்கக்கூடிய காதல் கைகூடக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே முரண்பட்டு ஒரு மாதிரி பிரிஞ்சு போயிடலான்னு நினச்சவங்கெல்லாம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி டிலே இதாகி போச்சுங்க, கெட்டு போச்சுங்க, கோர்ட்டு கேஸுன்னு போய்கிட்டு இருக்கிறோம், செகண்ட் மேரேஜாவது நல்லா இருக்குமா, அதுவும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புன்னு ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் கொஞ்சம் அனுசரணைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பேச்சு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்ந்த வருமானம் வரக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மே மாதம் எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது. மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃபை இந்த மே மாதம் கொடுக்கும். கடந்த 1.5 மாதமாக, ஒரு மாதமாகவே ஏப்ரல் மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் நல்லா இல்லை. புதன் நீச்சத்திலிருந்து அப்படியே செவ்வாய் சனியோடு சேர்ந்து நல்ல வேலையாக பரிவர்த்தனையாக இருந்தார். நிறைய பேர் புதன் தசை நடந்தவங்க, மிதன ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் டல்லு தான் ஒரு மாதமாக. இவங்க எல்லாருக்கும் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே புதன் 11ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 11ஆம் இடத்தில் அவர் வலிமையாக இருப்பது, அப்புறம் 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, அப்புறம் மே மாத கடைசியில் சுக்கிரன் ராசியிலே வர்றதுன்றது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகள். ஆக மே மாத ஆரம்பத்திலேயே ராசிநாதன் நீச்சத்திலிருந்து அப்படியே 11ஆம் இடத்திற்கு வருவது வெற்றியை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு மாதமாக சும்மா ஒன்றுமே நடக்காமல் இருந்தவங்களுக்கு இப்போ ஜோதிடத்தில் பலசையும் அப்படியே சேர்த்து சொல்லும் போது சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஆமாம் இல்லை, நமக்கு ஏப்ரல் மாதம் சரியாக நடக்கலையே, அப்போ இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் போல் தெரியுது என்கின்ற மாதிரியாக சில விஷயங்களை புரிஞ்சிக்குவீங்கன்றதுனால தான் போன மாதம் என்ன எப்படி இருந்ததுன்றதை உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபைக்காக பண்ணேன். அப்போ ஏப்ரல் மாதம் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் டல் அடிச்சிங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு நல்லா இல்லாமல் போச்சோ, எந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆனீங்களோ, யாரிடம் தோற்றீர்களோ, எங்கே மனக்கவலைகள் இருந்ததோ, எங்கே மனக்கட்டுப்பாடுகள் இல்லாமல் திட்டு போன்ற விஷயங்களை வாங்கினீங்களோ, யார் உங்களை கவுத்துனாங்களோ, எந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததோ, இதெல்லாம் அப்படியே மாறுங்க. மே மாதத்தில் அடித்த கையே அணைக்கும், தொலைத்த இடத்தில் தான் தேட வேண்டும். இந்த மாதிரியான அமைப்புகளில் எங்கெங்கெல்லாம் ஒரு மாதிரியாக அடிபட்டீங்களோ அந்தந்த இடத்துலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இந்த மே மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. என்ன கொஞ்சம் செலவுகள் ஓவராக இருக்கும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. காதலன் காதலிக்கு ஒரு நல்ல விதமாக அப்படியே அசத்துவீங்க, ஒரு பர்சன்டேஷன் மாதிரி வாங்கி கொடுத்து, கணவன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்கறது, மனைவி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒன்றை கணவன் வாங்கி கொடுக்கறதுன்ட்டு ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அதற்கான முயற்சிகளில் பாஸ்போர்ட்டு, விசா போன்றவைகள் கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு பெரிய ரிலீஃப் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. காவல்துறை, கோர்ட்டு போன்றவைகளில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க, வெற்றி கிடைக்காதா என்கின்ற போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கான அமைப்புகள் நல்லாயிருக்கும். அண்ணன் அக்கால் உறவுகள் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும். அப்பாவுக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு ஏதாவது செலவுகள் இருக்கும். தந்தையை விட்டு பிரிந்து போகக்கூடிய அமைப்பு, அப்பாவுக்காக பணம் கொடுக்க வேண்டியது. சில பேருக்கு அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம், ஏன்னா சூரியன் 12ஆம் இடத்துக்கு வர்றார், அப்பாவால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். மற்றபடி வேறு எந்த விதத்திலும் நெகட்டிவ் எதுவும் இல்லாமல் அருமையான யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க மிதனராசிக்காரர்களுக்கு போன ஏப்ரல் மாதத்தை விட இந்த மே மாதம். கடகராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான அமைப்புகள் மே மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னா, செவ்வாய் பயிற்சி மே மாதம் 11ஆம் தேதி. உங்களுடைய ராஜயோகாதிபதியான செவ்வாய் இப்போது 9ஆம் இடத்தில் சனியோடு சேர்ந்து கடுமையான அமைப்பில் ஒரு மாதிரி டல்லடிச்சு போய் கிடக்கிறார். 11ஆம் தேதி 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிற்கே வருவது தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த அமைப்பு. அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துக்கு வருவார். இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான கஷ்டம் இல்லை, வேலை ரீதியான கஷ்டம் இல்லைன்றதை நிரூபிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆரம்பிக்கும்.
மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தொழில் நல்லாயிருக்கும், வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பளம் தடைப்பட்ட அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாவற்றிலும் ஒரு மாதிரி வீட்டில் ஏதோ கஷ்டம் இருக்குதுங்க, ஆனால் வெளியில் வந்தேன்னா கூட ஒரு நிம்மதியாக இருக்குது, 4 காசு சம்பாரித்தேன் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. எதிலும் ஒரு சோர்வில் அப்படியே ஒரு மாதிரி டல்லாகவே இருந்தவங்கலாம் சுறுசுறுப்பாக எந்திரிக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. மே மாதம் 1ஆம் தேதியே நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க ராசிநாதன் பௌர்ணமி சந்திரனாக, ராசிநாதன் மே மாதம் 1ஆம் தேதி பௌர்ணமி, சந்திரன் பௌர்ணமியாக இருக்கும்போதே பெரிய அளவில் நல்லதுகளை செய்வார். அதுவும் இப்போ மிகப்பெரிய அளவில் என்ன பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அமைப்புகள் வருது. அப்போ மே மாத ஆரம்பமே ஒரு சித்ரா பௌர்ணமி அமைப்புகளில் வலிமையாக ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் தடைபட்டு போன அத்தனை விஷயங்களும் அப்படியே நிறைவேறக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் உங்கள் சொல் பேச்சு கேட்கக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியாக நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள், தொழிலில் அப்படி நல்லால இப்படி நல்லால, வியாபாரம் நல்லா இருக்கிறது, தொழில் நல்லா இருக்கிறது, விவசாயம் நல்லா இருக்கிறது. ஐயா நான் ஒரு சின்ன டெலிவரி பாயாக இருக்கிறேன், ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான் பண்ணுறேன், அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய வேலைகளை பண்ணுறேன், அவங்க எல்லாருக்குமே வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்குதுங்க. மே மாதம் கடைசியில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் 12ஆம் இடத்துல இணைவாங்க. அந்த 12ஆம் இடத்துல இணைகிறதுன்றது வெளிநாடு வெளிமாநிலம் அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஆதரவுகள் கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பு. சிலருக்கு கிழக்கு திசையில் போகிறதுக்கு, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போகிறதுக்கு, ஒரு படிக்க போகிறதுக்கான ஒரு விஷயங்கள், அதற்கான பாஸ்போர்ட் விசாக்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. மே மாதம் மத்தியில் நடுவாந்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் உங்களுக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்துலேயே லாபஸ்தானத்தில் இருப்பார். இந்த லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிகம் இருக்கும். வியாபார பெருமக்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் விரயங்கள் இருக்காது. புதுசாக வேலைக்காரங்க கிடைப்பாங்க, தொழிலை டெவலப் பண்ண முடியும், தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், தொழில் இடமாற்றம் செய்யலாம், அந்த மாற்றத்தின் மூலமாக நன்மைகள் இருக்கும். கடந்த 3-4 வருஷமாகவே கடகராசிக்காரர்கள் முழுமையாக நல்லா இல்லை. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை இப்போ இல்லைன்னா கூட இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலைன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த ரெக்கவர் ஆகாதவங்க எல்லாருக்குமே அப்படியே படிப்படியாக ஒரு முன்னேற்றம். போன மாதமும் கொஞ்சம் பரவாயில்ல, அதை விட நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மே மாதத்திலிருந்து, குறிப்பாக 11ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மே மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள். மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார் 9ஆம் இடத்துல. அதற்கு பிறகு 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு போவார். 10ஆம் இடத்திற்கு போய் அவர் சுபத்துவமாக சுக்கிரனுடைய வீட்டில் சுக்கிரனோடையே இருப்பார். ஆக இந்த மாதத்தில் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. அதற்கு பதிலாக நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு முறையும் மாதராசி பலனில் ஒன்று பதிவு பண்ணுறேன். அஷ்டமச்சனி உங்களுக்கு சாதகமற்ற தன்மையை தந்துராது. அஷ்டமச்சனி உங்களுக்கு இப்போ நடக்கலை அப்படின்றது தான். ஏன்னா இப்போது மே மாதம் 11ஆம் தேதி வரைக்குமே அட்டமத்து சனியோடு செவ்வாயும் இணைந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கும்போது மனசு குழப்பமாக இருக்குமே, அப்படி இருக்குமே, இப்படி இருக்குமே, உடம்பு சரி இருக்காதே, அது நடக்குமே, அலைச்சலாக இருக்குமே, அப்படி பண்ணணுமே, இப்படி பண்ணணுமேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வேதை அமைப்புகளை 8இல் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தருவதால் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள், கடவுளுடைய அருள் பெற்றவர்கள் என்பதன் அடிப்படையில் பெரிய சோதனைகள் எதுவுமே கண்டிப்பாக சிம்மராசிக்கு இப்போது இருக்கவே இருக்காது. வெற்றிகள் கிடைக்கும். மே மாதம் முதல் வாரத்திலிருந்தே பெரிய ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. மே மாதம் 11ஆம் தேதியில் கரெக்டாக 9ஆம் இடத்துல செவ்வாய் பாக்கியாதிபதி பாக்கியத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போ என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன பாக்கியம் தேவையோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள் மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிக்கின்றன. மே மாதம் பிற்பகுதியில் பாருங்கள், 9இல் செவ்வாய் ஆட்சி, 10இல் சுக்கிரன் ஆட்சி, 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனாலும் கூட அப்படியே பரிவர்த்தனை அமைப்புகளில் புதனோடு சேருவார். ஆக பெரிய நல்ல கிரகங்கள் அத்தனையும் ஓரளவிற்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் தான் இப்போ சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. கடைசியில் மாத இறுதியில் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் வலிமையாக இருப்பது என்பது போட்டிகளில் வெற்றிகள். இதுவரைக்கும் எதிரியாக இருந்தவர்கள் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு உங்ககிட்ட நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு. குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய தன்மை. நம்மை விட நம்முடைய பிள்ளைகள் புத்திசாலிகள், நம்முடைய தொழிலை நல்ல விதமாக எடுத்து செய்வார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை. இன்னும் ஒரு முக்கியமாக பெண் குழந்தைகள் வாழ்க்கையில் அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியலன்னு சொன்னவங்க, வீட்டில் மங்கள விஷயங்களே நடக்க முடியலன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே ஆறுதல் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் கண்டிப்பாக இருக்கும். தொழில் முனைவோர்களுக்கு நன்றாக இருக்கும்.
அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பெரிய அளவில் கை கொடுக்கும். அரசாங்க அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு பதவி உயர்வு, 10ஆம் இடம் வலுத்து காணப்படுகின்ற அமைப்பினால் ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இளைஞர்களுக்கு இன்டர்வியூ போகிறவங்க எல்லாருக்குமே மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புன்னு சிம்மராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல் நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குங்க. நான் எப்போவுமே ஜெயிக்க பிறந்தவன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆளுமை தன்மை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அது நிறைவேறக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. மே மாதம் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப். ஏப்ரல் மாதம் சுத்தமாக உங்களுக்கு நல்லா இல்லை. ஏப்ரல் மாதம் முழுவதுமே புதன் உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்தாலும் செவ்வாய் சனியோடு சேர்ந்த கடுமையான பாவத்துவம், உங்களுக்கே தன்னம்பிக்கை இல்லாத நிலைமை, குடும்பம் நல்லா இல்லாத நிலைமை, ஃப்ரெண்டால் சோதனை, லவ்வரால் சோதனை, ஆம்பளை சரியில்லை, பொம்பளை சரியில்லை, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, நான் இப்படி ஏமாந்துட்டேன் அப்படி ஏமாந்துட்டேன்னு ஒரு மன அழுத்தத்தோடு தான் ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக போனது என்பது உண்மை. ஒரு 5% கன்னிராசிக்காரங்க தான் நல்லா இருந்தீங்க. 90-95% நல்லா இல்லை. கோச்சார நிலைமைகள் கடுமையான அமைப்பில் இருந்தன. ஆனால் பிறந்த ஜாதக அமைப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல தசாபுக்திகள் நடந்தவர்களுக்கு பெரிய அளவில் இது இல்லாமல் அப்படியே தப்பிச்சுக்கிட்டீங்க. ஆனால் பாருங்கள், மே 1ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் நீச்ச நிலைமையிலிருந்து விலகி 8ஆம் இடத்திற்கு வந்துடுறார். ஐயா, 8ஆம் இடத்துல கூட அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகளை அவர் செஞ்சிருவார்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்தில் அவர் நண்பராகிய 12ஆம் அதிபதியாகிய சூரியனோடு அவர் இருப்பது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. இதுவரைக்குமே பேராசையின் காரணமாக அல்லது ஏதாவது ஒரு அமைப்பின் காரணமாக தவறாக வழிநடத்தப்பட்டவர்கள், பணம் காசு விட்டவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய பணம் உங்களுக்கே திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மே மாதம் கண்டிப்பாக ஆரம்பிக்கிறது. ஆக மே மாதம் ஏப்ரல் மாதம் தந்த சில கடுமையான சாதகமற்ற பலன்களை நிச்சயமாக உங்களுக்கு தரவே தராது. 10ஆம் இடத்தில் இப்போது குரு பகவான் இருக்கிறார். மே மாத இறுதியில் 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் வருவாங்க. தொழிலாளர் பெருமக்கள் நன்றாக இருப்பது, உழைப்பவர்களுக்கான ஊதியம் கிடைக்கக்கூடிய தன்மை, வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் வியாபாரம் நடக்குது, ஆனால் அதனால் ஒன்றும் 10 பைசா பிரயோஜனம் இல்லையே, லாபத்தை காணாமே, கல்லாப்பட்டியில் காசை காணாமே நினைக்கிறவங்க எல்லாருக்குமே சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள்லாம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்குதுங்க. குருவின் பார்வை, இப்போ குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறாரு. மே மாதம் எண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 11ஆம் இடத்திற்கு வரும்போது குறைவற்ற செல்வத்தை அவர் கண்டிப்பாக தருவார் என்பது தான் ஒரு விதி. ஏற்கனவே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போது குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் கடன் நோய் எதிர்ப்பு போன்றவைகளை அப்படியே அமுக்கி வைத்திருக்கிறார் என்பது தான் உண்மை. அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும். அடுத்த வருஷம் ஜூன் மாதம்தான் 2027 6ஆவது மாதம்தான் உங்களுக்கு அட்டமத்து சனி ஆரம்பிக்கிறது. அது கொஞ்சம் உங்களை ஒரு மாதிரியான பொருளாதார பின்னடைவுகளை கொடுத்துத்தான் தீரும். ஆக இன்னும் ஒரு வருஷத்திற்கு காசு பணம் கொஞ்சம் நல்லா வரும். வேலை தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும். மே மாதத்தில் எதையும் சமாளிக்க முடியும். பெண்கள் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும். அதிகம் பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் குறைவான ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல யோகங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அக்கா தங்கச்சி உறவுகள் நன்றாக இருக்கும். மனைவி மகளுக்கு எதையாவது செய்ய முடியும். சித்தப்பா சித்தி பெரியம்மா அத்தைமார்கள் போன்றவரோட ஏற்கனவே உறவுகள் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அந்த உறவுகள் சீர் பெறக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாக, எதையும் சாதிக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான மாதங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படியே மறைஞ்சிருக்கிறார். ஆட்சியாக இருக்கிறார். கரெக்டாக மாதத்தில் ஒரு 15 நாட்களுக்கு பிறகு அப்படியே 9ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். ராசிநாதன் எப்படி பார்த்தாலும் ஒரு வரைக்கும் வலுவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இதில் ஒரு மிக முக்கியமான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான புதன் போன மாதம் ஃபுல்லாக நீச்சமாக இருந்து பல விஷயங்களை கிடைப்பதற்கு தடை செய்து கொண்டு இருந்தார் இல்லையா, அந்த தடைகள் எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு மே மாதத்தில் கண்டிப்பாக விலகிறது. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே 7ஆம் இடத்திற்கு புதன் அப்படியே உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிக்கிறார். பாக்கியாதிபதி ராசியை பார்ப்பது கூடவே 9-11 கூடியவர்கள் ஒன்றாக இணைந்து 9-11 கூடியவர்கள் ஒன்றாக இணைந்து ராசியை பார்ப்பது பணம் வரக்கூடிய நல்ல சூழல். இதில் என்னன்னு தெரியுங்கன்னா, மகாதன யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 2-9-11 கூடியவர்கள் மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 4 நாள் 7ஆம் இடத்துல ஜாயின் பண்ணி ராசியை பார்ப்பாங்க. மே மாதம் 11, 12, 13, 14 இந்த 4 நாட்களும் உங்களுக்கு அருமையான நாட்கள். காசு பணம் வர்றதுக்கு, தொழிலில் ஜெயிக்கிறது,
எதிர்பாராத அதிர்ஷ்டம் வர்றது, ஷேர் மார்க்கெட்டில் காசு வர்றது, ஏற்கனவே விட்டுட்டோம்னு நினச்ச காசு திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல், இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. ஆக மே மாதம் 11, 12, 13, 14 ஆகிய 4 நாட்கள் மகாதன யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 2, 9, 11 கூடியவர்கள் சூரியன், புதன், செவ்வாய் 7ஆம் இடத்தில் சேரக்கூடிய நல்ல நாளுங்க. ஜாதக இந்த நாள் நல்ல நாள்னு நான் சம்பாதிக்கிற நாள். ஜாதகத்தில் தசாபுக்தி அமைப்புகள் உங்களுக்கு நன்றாக இருக்குமாயின் உங்களுடைய ஜாதக அமைப்பிற்கேற்ப நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மாதத்தின் பிற்பகுதி 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 8க்கு மாறிடுறாரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் அங்கே தான் இருக்கிறாரு. சூரியன் 8ற்கு மாறினாலே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் கொஞ்சம் மறைமுகமான தனலாபங்கள் கிடைக்கும். அப்பாவோடு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும், அல்லது அப்பாவிற்கு ஏதாவது உடல் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு இது ஆரோக்கிய குறைவுக்கு கொஞ்சம் நம்ம செலவு பண்ணுற மாதிரியான இருக்கும். அப்பாவோடு கருத்து வேற்றுமைகள் அல்லது அம்மாவோடு ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரும். ஆனால் மாத கடைசியில் அது கொஞ்சம் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராசியை குரு பார்க்கிறார். ராசிநாதன் மாதத்தின் இறுதியில் அவரும் 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அப்போ என்ன நடக்கும்? இது வரைக்குமே எது நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, எது கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, கல்யாணம் கிடைக்கல, வேலை கிடைக்கல, தொழில் கிடைக்கல, படிப்பு கிடைக்கல, அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் என்ன பாக்கியங்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரு இதில் இருந்தீங்களோ, ஒரு கனவு இருந்திருக்கும். இதை பிடிக்க முடியுமா, அதை பிடிக்க முடியுமா, இதை செய்ய முடியுமான்னு. அந்த கனவெல்லாம் நனவாகக்கூடிய அமைப்பு அப்படியே மே மாதம் 20 அல்லது 25ஆம் தேதிக்கு பிறகு கடைசி வாரத்தில் நிறைவாக இருக்கக்கூடிய, நிறைவேறக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க மே மாதம். அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பமே அட்டகாசம். ஏன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கிறார். மாத ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். என்ன ரிலீஃப் கிடைக்கும்னா, அப்பா ஏதோ போன மாதம் போட்ட அடியக்கு பரவாயில்ல, இந்த மாதம் கொஞ்சம் தேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடான 6ஆம் வீட்டில் ஆட்சி ஆகிறார். 1.5 மாதம் அவர் 6ஆம் வீட்டில் இருப்பார். அட்டகாசமான அமைப்பு. மே மாதம் முழுக்க, அடுத்து ஜூன் மாதம் முழுக்க மிகப்பெரிய அமைப்பு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் மாறி உங்களுடைய ராசியை வேற பார்க்க போகிறார். நீங்கள் கஷ்டப்படுகின்ற இறுதி மாதம், கடைசி மாதம் இதுவாக தான் இருக்கும். இதற்கடுத்து வரக்கூடிய ஒரு 3-4 வருஷம் மிகச்சிறப்பான வருஷங்கள் அத்தனையுமே. அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் பார்த்திங்க, அடுத்த வருஷம் மே மாதம் 6ஆம் தேதி, அதாவது 2027 ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அதிலிருந்து ஒரு 3 வருஷம் மிகப்பெரிய யோக பலன்கள். ஆக விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு 4 அல்லது 5 வருடங்கள் நன்றாக இருக்கக்கூடிய கோச்சார அமைப்புகள் இனிமேல் வரப்போகிறது என்பதால் இந்த மே மாதமே, குறிப்பாக போன ஏப்ரல் மாதம்தான், ஏப்ரல் மாதமே உங்களுக்கு கஷ்டங்களுடைய கடைசி மாதமாக கண்டிப்பாக அமையும். எதுவும் தொட்டது துலங்கும், நல்லது நடக்கும், குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் தீரும், மனக்கவலைகள் தீரும், கடனை தீர்க்கக்கூடிய அமைப்புகள் மே மாதத்திலேயே 11ஆம் தேதிக்கு பிறகு உருவாகும். உடம்பு நல்லாயிருக்கும். சும்மா மெடிக்கல் செலவுன்னு இருந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே கொஞ்சம் இதாகும். சகோதர சண்டைகள் விலகும். அண்ணன் அக்கால் போன்ற விஷயங்களால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர்கள், தம்பி தங்கைகளால் வருத்தப்பட்டவர்கள் எல்லாருக்கும் நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. அதைவிட முக்கியமாக வீடு சார்ந்த விஷயங்களில் கோர்ட்டு கேஸு, வாடகைக்காரன் கேஸ் போட்டிருக்கிறான், ஹவுஸ் ஓனர் கேஸ் போட்டிருக்கிறாரு, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்கள், காவல்துறை, போலீஸ் ஸ்டேஷனு நடந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே. ஏன்னா போன மாதம் முழுக்கவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் அவங்க ராசிநாதன் சனியோடு சேர்ந்திருந்தார். அப்போ தேவையற்ற வழக்குகளை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக வழக்குகள் தீரக்கூடிய தன்மை, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு பயணங்கள், வெளிமாநில பயணங்கள், தூர பயணங்களின் மூலமாக மாத இறுதியில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு மே மாதத்தில் நான் கிட்டத்தட்ட 70% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லுவேன். ஆக ஒரு அடுத்து வரக்கூடிய காலங்கள் ஒரு 3 அல்லது 4 வருடங்கள், குறிப்பாக ஒரு 5 வருஷம்னு கூட சொல்லலாம், நல்ல விதமாக இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. படிப்படியாக தான் நடக்கும். ஐயா நீ பாட்டில் மாதம் எதையாவது சொல்லிட்டு போகிற, ஒன்றும் இங்கே நடக்கிற மாதிரி தெரியலையான்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது இந்த ஆள் சொன்னது உண்மைதான், பரவாயில்ல நமக்கு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு முன்னேற்றத்தின் படிக்கட்டுகளாக அமைந்திருக்குதுங்க மே மாதம் அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இப்போது காத்து கொண்டிருக்குது. ஆனால் மே மாதம் ஆரம்பமே உங்களுக்கு 6ஆம் அதிபதி வலுத்திருக்கிறதா வருது. 6ஆம் அதிபதி வலுத்திருந்தால் என்ன, கடன் வரும், வந்துட்டு போதும்.
7ஆம் இடத்துல ராசியை பார்த்த மாதிரி குரு பகவான் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொன்னால், மாத ஆரம்பத்திலேயே வளர்ச்சிக்கான கடன்கள்னு சொல்லப்படக்கூடிய வீட்டுக்கடன், வாகனக்கடன், ஏதாவது ஒரு முன்னேற்றத்திற்காக கடை ஆரம்பிக்கிறதுக்கோ, ஆரம்பித்த கடையை டெவலப் பண்ணுறதுக்கோ, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ முன்னேற்றத்திற்கான கடன்கள் அமையக்கூடிய சூழல் மாதத்தின் முற்பகுதியில் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த மாதத்தின் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனாதிபதி போன மாதம் முழுக்க உங்களுக்கு நொம்பலமாயிட்டார். 7 புதன் செவ்வாய் சனியோடு 4ஆம் இடத்தில் சேர்ந்திருந்த சுகஸ்தானத்தில் சேர்ந்திருந்த காரணத்தினால் வாழ்க்கையே சுகமில்லாமல், வாழ்க்கை துணை சுகமில்லாமல், காதல் நிறைவேறாமல், காதலன் காதலி உறவுகள் நன்றாக இல்லாமல், நட்புகள் நன்றாக இல்லாமல், தொழில் நன்றாக இல்லாமல், வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, நைட் ஷிஃப்டாக போடுறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, அது இதுன்னு சொல்லிட்டு வேலையில் மன அழுத்தம், டார்கெட்டால் அவதிப்பட்டவர்கள் அல்லது வேலைக்கே போக முடியாமல் இருந்தவர்கள், இதெல்லாம் இந்த 7-10 புதனுடைய காரகத்துவம். தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகளில் நன்றாக இல்லாத அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே படிப்படியான முன்னேற்றங்கள். 1ஆம் தேதியிலிருந்தே ஜீவனாதிபதி 5ஆம் இடத்திற்கு வந்து விடுகின்ற காரணத்தினால் மாதத்தின் முதல் வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியான முன்னேற்றம் வேலை, தொழில், விவசாயம், வியாபாரத்தில் இருக்கும். என்னங்க 11ஆம் தேதிக்குன்னு ஒன்று சொன்னீங்களே, ஆமாம், உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு வலிமையான அமைப்பில் வர்றார். பஞ்சமாதிபதி அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர். 5, 9 2 பேருமே 11, 12, 13, 14 இந்த 4 நாட்களும் அங்கே அப்படியே 5ஆம் இடத்துல ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அது ஒரு 4 நாட்கள் கோல்டன் பீரியட். 11, 12, 13, 14 இந்த 4 நாட்களும் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் மற்றும் 5ஆம் அதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு செழிப்பாக நடக்கின்றன. இந்த 4 நாட்களில் ஏற்கனவே பட்ட கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அமைப்பு. இந்த 4 நாட்களில் புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் நினைத்தது நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு. தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வேலைகளை கேட்டவர்கள், வேலை அமைப்புகளுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசு சார்ந்த வேலைகளுக்காக ட்ரை பண்ணவங்க, கல்யாணம் நடக்காமல் இருந்தவங்க, கல்யாணம் தட்டி போய்கிட்டு இருக்குதுங்க, நிச்சயார்த்தம் வரைக்கும் போய் கூட நின்றும் போல தெரியுது, இந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலேயே யார் கணவன் யார் மனைவி என்பது காட்டக்கூடிய அமைப்பு என அப்படியே படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் தாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஐயா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் குரு 8ல் வந்துடுறாரு. 8ல் வந்தாலும் கூட அவர் உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைவதால் எந்த விதத்திலையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை செய்வார் என்பதால் தக்க முன்னேற்பாடுகளோடு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க தனுசுவினர் எல்லோருக்கும் மே மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் முழுவதுமே பாக்கியாதிபதி 3ஆம் இடத்துல நீச்சனாகி கடுமையான போராட்டத்தில் இருந்தார். பாக்கியாதிபதி நீச்சனானாலே அதோ வருது இந்த கையில் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குதிரைக்கு கேரட்டை காட்டின மாதிரி அப்படியே போய்கிட்டு இருந்தது உங்களுக்கு ஒரு மாதம். என்னமோ நல்லது நடக்கிற மாதிரி சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில. ஆனால் ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குது, பழைய மாதிரி கஷ்டம்லாம் இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது. இருந்தாலும் காசு வருதுன்னு சொல்கிறாரு, ஆனால் காசு வர மாட்டேங்குது. இப்படி தான் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு போய்கிட்டே இருந்தது. கரெக்டாக மே மாதம் 1 இருந்தே உங்களுக்கு பாக்கியாதிபதியாகிய புதன் 4ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். நீச்ச நிலையிலிருந்து வெளியே வருகிறார். செவ்வாய் சனியிலிருந்து வெளியே வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பு. ஆக பாக்கியாதிபதி நீச்சத்திலிருந்து வெளியே வருவது, தற்போது 5ஆம் இடத்துல ஒரு 15-20 நாட்களுக்கு ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் இருப்பது, இந்த 2 கிரகம் வலுவாக இருந்தாலே போருங்க, அருமையான யோக அமைப்பு. செவ்வாய் சனியுடைய சேர்க்கை கூட உங்களுக்கு மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு விலகி விடுகிறது. 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டிலேயே வலுத்து வர்றார். அப்போ என்ன நடக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய ஆரோக்கியம் சுகஸ்தானம் வலிவடைகின்ற காரணத்தினால அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது வரைக்கும் நல்லா இல்லாமல் இருந்தது எல்லாமே நல்லா ஆகக்கூடிய அமைப்பு மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக அமைகிறது. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகும். தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ அந்த கவலைகள் விலகக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. இதை விட முக்கியமாக இன்னொரு மிகப்பெரிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தைகளுக்கு நம்ம உதவ முடியலையே நினைக்கிறவங்க எல்லாரும், அல்லது குழந்தைகள் பணம் அனுப்ப மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கவலைகள் நிச்சயமாக தீருகிறது. குடும்பத்தில் ஒரு 4-5 வருஷமாக மங்கள நிகழ்ச்சிகளே நடக்கலைங்க, கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு வேலை இல்லை, தொழில் இல்லை, இந்த மாதிரியாக கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹெல்த்து நல்லாயிருக்கும். கையில் பணம் காசு பொருளும் என்பதை நீங்களே உறுதிப்படுத்திக்க முடியும். கையில் ஏதோ ஒரு 4 காசு நிற்கிது, கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு தொந்தரவுகள் கண்டிப்பாக இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு.
சிலருக்கு மட்டும் ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக பயணங்கள் போன்ற அமைப்புகள் மே மாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது மே மாதத்தில் பிளான் பண்ணிவிட்டு அடுத்த 2 மாதத்தில் கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அம்மாவின் மீது வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய நிலைமை, தாய் தந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள், வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, அது இருக்குது, இது இருக்குது, அக்கா தங்கச்சி பிரச்சனை இருக்குது, அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்குது, நான் இதை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியலன்றவங்களுக்கு தெளிவான தீர்வுகள் வரக்கூடிய தன்மை என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. உங்கள் முயற்சிகள் பலிக்குங்க. இது வரைக்குமே வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டே அந்த நிலைமையெல்லாம் விட்டுட்டு சுறுசுறுப்பாக மே மாதம், போன மாதமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் முழுக்க நல்லா இருக்கக்கூடியது அப்படியே மே மாதமாக கண்டிப்பாக இருக்குங்க. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மே மாதம். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 2ஆம் இடத்துல நீச்சனாக இருந்து வந்த அட்டமாதிபதி புதன், 5 8 புதன் மே மாத ஆரம்பத்திலேயே 3ஆம் இடத்திற்கு மாறிவிடுகிறார். 3ல் சூரியன் வலிமையாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆனால் என்ன ஒன்று, ராசிநாதன் செவ்வாயோடு இருக்கிறார். அந்த செவ்வாய் சனி சேர்க்கை என்பது மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு போகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறது. கும்பத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லைன்றதை காட்டுது. ராசிநாதன் வலுவாக இருப்பது, ராஜயோகாதிபதியான சுக்கிரன் நன்றாக இருப்பது, அடுத்தடுத்து நன்றாக இருப்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் 4ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் போன்றவைகள் வலிமையாக இருப்பதால் வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அப்படியே தீர்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். குடும்பத்தில் இது வரைக்கும் தடுங்கலாக போன விஷயங்கள்லாம் பெரிய அளவில் இது வரும். மாணவ கண்மணிகளுக்கு படிப்பு, கல்வி சார்ந்த விஷயங்கள், கல்லூரி சார்ந்த விஷயங்கள், பள்ளி சார்ந்த விஷயங்கள், தூர இடங்களுக்கு போய் படிக்கணும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இப்போது இந்த மாதத்தில் பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. விரும்பிய படிப்பு, விரும்பிய கல்வி கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீட்டு தான் படிக்கணும், சிஏ தான் படிக்கணும், அந்த ஸ்கூலில் தான் சேரணும், இந்த காலேஜில் தான் சேரணும், இதுக்கு எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய தன்மை. இளம் மாணாக்கர்களுக்கு நல்ல விதமான மனசு கஷ்டமில்லாத வாழ்க்கை அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பின பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் மே மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. கஷ்ட நஷ்டங்கள்லாம் பெரிய அளவில் கண்டிப்பாக இருக்காதுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. ஏன்னா 3 வருஷமாகவே கஷ்டப்பட்டீங்க. ஜென்மச்சனி உங்களை கஷ்டப்படுத்தி தான் ஆச்சுன்றது தான் உண்மையும் கூட. ஏன்னா ஜோசியத்தையே நம்பாத கும்பராசிக்காரர்கள் கூட ஜென்மச்சனியில் பட்ட கஷ்டத்துலேருந்தே அந்த ஜோசியத்தை நம்பக்கூடிய அமைப்புகள் வந்துருச்சு. வில் பவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வில் பவர் இப்போது அப்படியே அருமையாக நன்றாக இருக்கும். தாயின் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும். வெளிநாடுகள் வெளிமாநில பயணங்கள் நன்றாக இருக்கும். தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே வீடு வாகனம் புதிதாக வாங்கக்கூடிய தன்மை மே மாதத்தில் உண்டு. பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கணவனை பற்றின கவலை, மகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய தன்மை. உங்களுக்கே வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த டார்ச்சர்கள் விலகக்கூடிய அமைப்பு. வீட்லேயும் வேலை செய்கிறேன், வெளியிலையும் வேலை செய்கிறேன், வேலைக்கு போகிற இடத்துல சொல்ல முடியாத நிர்பந்தங்கள் இருக்கின்றன. இது வெளியிலையும் ஷேர் பண்ண முடியாது. இப்படி இருக்குது பிரச்சனை, அப்படி இருக்குது பிரச்சனை, எல்லா பயலும் அப்படித்தான் இருக்கிறான். எவன் இங்கே வேலை திறமையை பார்க்குறான்? புறத்தோற்றத்திற்கும் வேறு சில விஷயங்களுக்கும் தான் இங்கே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. உண்மையான திறமைக்கு முன்னுரிமை இல்லை. இதெல்லாம் கும்பராசிக்கார சகோதரிகள் மனசில் இருந்து வந்த ஒரு கவலை. இந்த கவலையெல்லாம் அப்படியே படிப்படியாக அந்த மாதத்துலேருந்து அப்படியே தீருங்க. ஆரோக்கியம் மேம்படும், தைரியம் தன்னம்பிக்கை வரும், ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய தன்மை. நம்மளை விட பணக்காரர், உங்களை விட பணக்காரர் அல்லது அந்தஸ்தில் உயர்ந்தவர், ஏதேனும் ஒரு அதிகாரம் உள்ளவருடைய அறிமுகம் இந்த மாதத்தில் 11ஆம் தேதிக்கு பிறகு கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை மாறக்கூடிய, முன்னேற்றம் அடையக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க மே மாதம். கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது. மீனராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் கவலையெல்லாம் மே மாதம் 11ஆம் தேதியிலேருந்து தீரும். சனி செவ்வாய் போட்டு உங்களை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கிறார். ஜென்மச்சனியோடு சேர்ந்து பாவத்துவ சனி இருப்பது என்பது இது வரைக்குமே எல்லா விதத்துலையும், ஏயா இப்படி இல்லாமவையா சோதனை வரும், சனி பகவான் என்ன ரூம் போட்டு யோசிப்பாரோ எங்களுக்கு சோதனை கொடுக்கறதுக்கு அப்படின்னு இப்போ இளைய பருவ 30 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறார் ஜென்மச்சனி. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கடும் துன்பத்தில் இருக்கிறீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் பொருளாதார நிலைமை சரியில்லை, அந்த வீட்டில் அம்மா அப்பா சரியில்லை. இது உண்மை. யாரை வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 10% விதிவிலக்கு இருக்கும். 90% கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, 10% நல்லா இருக்கிறவனுவீங்க. அவங்க எல்லாருமே ஒன்று பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருப்பீங்க, இல்லைனா சந்திரனை குரு பார்க்குற மாதிரி பிறந்திருப்பீங்க. ஆக சந்திரன் வலிமையாக இருக்க பிறந்த அத்தனை மீனராசிக்காரர்களும் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களில் இல்லைங்க.
மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு பணவரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் பயிற்சியின் காரணமாக மாறுகிறது. 2ஆம் இடத்துல செவ்வாய் வர்றார். 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்த உடனே என்ன நடக்கும்னா, புருஷன் பொண்டாட்டி சண்டை, காதலன் காதலி உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாதம் முழுவதும் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சுக்கிரன் இருப்பது என்பது தைரியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஜென்மச்சனி இப்போ உங்களை படாதபாடு படுத்திக்கிட்டு இருக்குன்றது உண்மைதான். ஆனால் அதை தைரியமாக சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் வீட்டில் சும்மா படுத்து தான் கிடக்குறீங்க. வேலை போச்சு, அம்மா அப்பா கிட்ட கெட்ட பேர், அல்லது லவ் போச்சு. உங்களுக்கு வேலையை விட லவ் தான் பெருசாக தெரியும். எந்த ஒரு இளைஞரும் மீனராசிக்காரரும் நன்றாக இல்லை. ஒரு பெரிய இது மாதிரி தேர்தல் கணிப்பு, கருத்து கணிப்பு மாதிரி எல்லா மீனராசிக்காரையும் கூப்பிட்டு வச்சு கருத்து கணிப்பு எடுங்க. நான் சொல்கிறது பக்காவாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் போன வருடம் முழுக்க இதே மாதிரியான நிலைமையில் தான் இருந்தீங்க. இவங்க எல்லாம் இந்த மாதத்துலேருந்து நல்லா இருக்க போகிறீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது அதே மாதிரியான ஒரு செட்பேக் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஒரு வருஷத்துக்கு இருக்கும். ஜென்மச்சனி இன்னும் ஒரு 2027 ஜூன் மாதம் வரைக்கும் நீடிக்கும். அதனால் புதிதாக எதையும் செய்ய வேண்டாம். இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருங்க. வேலையிலலாம் விட வேண்டாம். ஆனால் வேலையை விட வேண்டிய சூழல் வரும். ஆனால் இவ்வளவு பலனும் நடுத்தர வயதுக்காரர்களுக்கு நடக்கவே நடக்காது. நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் அலைச்சல், வேலைகள் கிளைகள் இருந்தாலும் பண வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழில் நல்லாயிருக்கும். வியாபாரத்தில் பெரிய அளவில் நல்ல விதமான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 50 வயது கடந்த சகோதரிகள், பெண்கள் எல்லாருக்குமே கணவரால் குழந்தைகளால் சந்தோஷம். ஆனால் மீனராசிக்கார இளைஞர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். பிள்ளை அப்படியே படுத்தே கிடக்குதே, பிள்ளைக்கு ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குதே, அப்படி இப்படின்னு கொஞ்சம் மனக்கவலைகள் இருக்கும். ஆனாலும் மீனராசிக்காரர்கள் நல்லவர்கள். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன். உண்மையிலே மீனராசிக்காரர்கள் நல்லவர்கள், வல்லவர்கள். யாருக்கும் துரோகம் நினைக்காதவங்க. எதையும் தாங்கக்கூடிய வல்லமையை பரம்பொருள் இளைய பருவத்து மீனராசிக்காரர்களுக்கு கொடுத்தே தீரும் என்பது தான் உண்மை. ஆனாலும் சாதகமற்ற தன்மைகள் 60% இருந்தாலும் கூட சாதகமான எதையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு 40% இருப்பதால் மீனராசிக்காரர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த மே மாதம்.